ஹரி ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. ஸோ பிராண்ட் நியூ செட்டப் உங்களுடைய சப்போர்ட்டில் வி ஆல் மேட் இட் அப். இட்ஸ் ஆல் அ பிளெஸ்ஸிங். என்னடா ஹிஸ்ட்ரி ஆஃப், அதாவது நேற்று கூட மதனையா சொல்லிட்டு இருந்தார், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குன்னு ஒரு செட்டப் வச்சு ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு. நம்ம ஒரு பெரிய லெவலில் ஆசிரமமாக கொண்டு வந்தது சத்குரு அவர்கள். ஆல்வேஸ் ப்ரொனவுன்ஸ் டு தட் மாஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு ரேஞ்சில் இருந்துக்கிட்டு கிரியா பண்ணிவிட்டு ஒரு யோகியை பிறந்து அதுக்கப்புறம் ஒரு யோகி சொல்லிக் கொடுத்தா சீக்ரெட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, என்னடா அது உங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் வந்து இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட நேற்று பேசிகிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயும் சோல்ஸ் இருக்குது. எல்லோரும் வந்து அவங்க நினைக்கிறத விட சுப்பீரியரான பீயிங்ஸ். அவங்க நினைவு இவ்வளோண்டு இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்றது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த ஐடி கார்டு கிடச்சா, இப்போ உங்களுக்கு ஒரு ஏரியா 51க்கு ஐடி கார்டு கிடைக்குது, உங்களால் போக முடியும்னா நீங்கள் ஏரியா 51க்கு போக முடியும்ல. இஸ்ரேலுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது, பாஸ்போர்ட் போக முடியாது. இஸ்ரேலுக்கு நீங்கள் போகணுன்னா அது ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கணும். இஸ்ரேலுக்கு உங்களுக்கு கிடச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தோடைய ஒரு ஐடென்டிட்டி, இந்த ஆக்சஸ் வந்து குரு கிட்ட தான் இருக்கும். அந்த குரு அதை கொடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு மேலே போவீங்க. இதுதான் அங்கே விஷயம். ஸோ என்றைக்குமே வந்து என்றாலும் எப்போயுமே நான் குருன்றது எப்போயுமே நான் நினச்சதும் இல்லை, நினச்சிக்கவும் மாட்டேன். இந்த மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனும் ஹாப்பி, பீஸ்ஃபுல்லாக, ஜாய்ஃபுல்லாக ஒரு ஒரு மூமெண்ட்லேயும் லைஃப்பில் செய்யணுன்றது வந்து என்னுடைய ஒரு எவ்ரிடே புஷ். ஸோ இது வந்து ஆல்வேஸ் ஐ லவ் டு ஸ்ப்ரெட் டு பீப்புள். இதுக்காக தான் இப்போ நாங்கள் எடுக்கிற டைரெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்லாமே அதை பற்றி தான். பட் ஒவ்வொரு ஹியூமனுக்கு இதை வந்து இன்னும் ஃபுல்லஸ்ட்டாக எப்படி போய் சேர்க்கணும், இன்னும் வந்து ஹியூமனுக்கு என்ன வேணும். கார் இருக்குது, செக்ஷுவல் ப்ளஷர் இருக்குது, சாப்பாடு இருக்குது, வகை வகையான நான்வெஜ் இருக்குது, சுற்றுறதுக்கு பைக் இருக்குது, கார் இருக்குது, வெளியில் போய் ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. எல்லாமே நம்ம போய் செய்கிறோம், ஒரு கம்ஃபர்டபுள் லான்ச் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம். பட் ஸ்டில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங், சம்திங் யூ நீட் இன் லைஃப். ஒருத்தர் 60+ இருக்கிறவங்களுக்கு சம்திங் வேணும், 50+ இருக்கிறவங்க சம்திங் வேணும், 40+ இருக்கிறவங்களுக்கு சம்திங் வேணும். சம்திங் ரிலேட்டிவ்லி இன் லைஃப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்லி நீடட். அது என்னன்னு தேடுறப்ப தான் தனித்து நம்ம உட்காந்து நம்ம என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அது வந்து வரும். அப்போ வந்து அது வந்து பீஸ்ஃபுல்லாக அதை நம்ம வந்து யோசிக்கணும். அது ஜஸ்ட் லைக் தட் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி நம்ம இவ்வளோ வந்து பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் என்ன லைஃப், இதுக்கப்புறம் என்ன, அடுத்து என்னன்றதை வந்து உருவாக்கணும். அது உருவாக்கும் போது நம்மளால் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பீஸ்ஃபுல்லாக, ஹெல்த்தியாக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இது வந்து மணி கான்ஷியஸ்னஸ் வச்சு மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீகம் செய்யும்போது இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணும்போது 18 வருஷன்ற ஒரு ஸ்கீமை இந்த இந்தியாவிலே நான் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நான் பெருமையாக சொல்லலை, உண்மையாக சேர்க்கறதுக்காக நம்ம இதை போராடிட்டு இருக்கோன்றதுக்கு சொல்கிறேன். இது பெரிய போரோ புரட்சியெல்லாம் இல்லை, இது வந்து உண்மையாக சொல்கிறது, அவ்வளோதான். இது சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த உண்மையாக வந்து யாரெல்லாம் இந்த ஆன்மீகத்தை மதித்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அட் த சேம் டைம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த டொனேஷன், தானம் செய்யணும். சில பேர், நிறைய பேர் வந்து ஒரு பிறவியாக வருவோம், நம்மளும் அந்த பிறவிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்றத சில கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கு தானம் செய்யணும். இந்த மாதிரி மெசேஜஸ் சில பேருக்கு கொடுக்கும்போது, அதை வந்து நிறைய பேர் செய்யும்போது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி செய்கிற நிறைய பேருக்கு வந்து எத்தனையோ பேரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த ஒரு பிறவின்றது ஸ்டார்ட் ஆன உடனே குழந்தையிலேருந்து அழுகையிலேயே பிறவி, எல்லாமே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் டியர்ஸ்லேயே வந்து நம்மளுடைய லைஃப் போயிட்டே இருக்குது. எஸ்பெஷலி நிறைய பெண்கள் வந்து அழுகே அதே தான் லைஃப், அதிலே லைஃப் ஓடிடும், அதிலே மறுபடியும் திரும்ப லைஃப் பிகின் ஆகும். இப்படி பெண்களுக்குமே அதே விதமான ஒரு விஷயந்தான். ஆண்கள் சஃபர் பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் காலியாக இருக்குது. பட் இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் எங்கேயா ட்ரிப்பு போயிட்டு வந்தால் திரும்பவும் இதே நேரம் தான். சரி, 100 நாள் எங்கேயும் அவையவோ போயிட்டு வந்துட்டா அப்படி போக முடியாது. சரிப்பா, ஒரு 2 நாள் எங்கேயும் இமயமலைக்கு போயிட்டு வர முடியாது.
அதுவே ஒரு 10 நாள் ஆகிடும், 20 நாள் ஆகிடும். அங்கே போனால் வர முடியாது, நிம்மதியாக இருக்காது. இங்கே திரும்ப வந்தால் அப்போ என்ன தான் பண்ணணும்? உட்காந்ததுலேயே இருக்கிற வீட்லேயே தினமும் தினமும் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே டிட்டாச் ஆகிட்டே வரணும்.